இது வந்து பக்கிங்ஹாம் பேலஸில் குதிரை ஆளுங்க பேண்ட் எல்லாம் சேர்ந்து வர்றது சேஞ்சிங் ஆஃப் த காட் சடங்கு தான். காவல்படை வீரர்கள் இவங்க தான் அரண்மனையை 24 மணி நேரமும் காவல் காக்கிற கிங்ஸ் காட் வீரர்கள். பழைய காவல்படை வீரர்கள் போய் புதுப்பட பொறுப்பை ஏற்கிற சடங்கு தான் இது. பேண்ட் வாத்தியம் படை வீரர்கள் அணிவகுத்து நடக்கும்போது அடி தவறாமல் நடக்கவும் சடங்கை கம்பீரமாக காட்டவும் பேண்ட் வாசிக்கிறவங்க பழைய காலத்தில் இராணுவத்தை ஒழுங்காக நடத்த இது ஆரம்பித்தது. இப்போ மியூசிக், தேசபக்தி பாட்டு, மற்றது சில சமய பாட்டுகளும் இங்கே இதில் வாசிக்கப்படுகிறது. இதில் வந்து ஹவுஸ்கோட் கேவல்ரி என்று சொல்லப்படுற இந்த குதிரைகள் அரசரோட குதிரை படைகள். முந்தின காலத்தில் போரில் வேகமாக போக குதிரை தேவைப்பட்டது. இப்போது அது பாரம்பரியத்துக்காக இந்த குதிரைகளை பயன்படுத்தினோம். குதிரை மேல வார காவலர்கள் பார்க்க நல்ல கம்பீரமாக இருக்குது. சுருக்கமாக சொன்னால் இது 350 வருஷமாக நடக்கிற பிரிட்டிஷ் இராணுவ பாரம்பரியம். அரண்மனை காவல் பொறுப்பை முறையாக மாத்திரத்துக்காக நடக்குது. பேண்ட் இசைக்குழு, காலால் படை நடக்கும், குதிரை படை கம்பீரம் சேர்க்கும். இது பொதுவாக காலமாக 11 மணிக்கு நடக்கும். ஏப்ரல் முதல் ஜூலை வரை தினமும் ஒவ்வொரு நாளும் நடக்கும். மற்ற மாதங்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடக்கும். இந்த குதிரைகளை பார்த்தா இது வெள்ளை கருப்பு நிறத்தில், அதாவது மண்ணர் நிறத்துலையும் இருக்கும். இந்த குதிரைகள் ஆக்களை பார்த்தாலும் பயப்படாமல் நிற்கணுமது என்னதுக்குன்னு சொன்னால், இந்த குதிரைகளுக்கு 6 மாதம் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுப்பினோம். பேண்ட் சத்தம், கேமரா, ஃப்ளாஷ், கூச்சல் எதுக்கும் பயப்படக்கூடாது. அந்த மாதிரி அவை வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுப்பினோம். அதால் தான் இந்த சின்ன குதிரைகள், சின்ன ஆக்கள் போய் அந்த குதிரையிலையும் தொடலாம். குதிரைகளை பார்த்தாலுமே அது வந்து அப்படியே பயப்படாமல் நிற்கும். இது வந்து சும்மா ஒரு வெறும் சடங்குன்னு நாங்கள் சொல்லிவிட முடியாது. இது வந்து 350 வருஷ காலமாக தொடர்ந்து நடக்கிற பிரிட்டனோட கௌரவம் இந்த சடங்கு. இங்கே வந்து இந்த காவலர்கள் ஒருத்தருமே சிரிக்கக்கூட மாட்டினோம். அது அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸே இருக்குது. அவை ஒன் டியூட்டியில் இருக்கிறக்குள்ள சிரிச்சா, பேசினா, அசைஞ்சா டியூட்டி தவறுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ அவைக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். ஆனால் டியூட்டி முடிஞ்சதும் அவங்க சாதாரண ஆக்கள் மாதிரி அவங்க நார்மலாக சிரித்து பேசுவாங்க. இந்த பேலஸுக்கு பின்னால் ஒரு ரகசிய ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு சொல்லிய கதைகள் இருக்குது. இது வந்து உண்மையான ஒரு கதை மாதிரி. பக்கிங்ஹாம் பேலஸ் தோட்டத்துக்குள்ளேயே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே தான் எங்களோட ராணி எலிசபெத் அடிக்கடி நீச்சல் போடுவாங்கன்னு சொல்லியும், இந்த சேஞ்சிங் ஆஃப் த காட் முடிஞ்சதும் சில சமயம் காவலர்கள் அந்த பூல் பக்கம் போய் இருந்து ரெஸ்ட் எடுப்பினோம்னு கேள்விப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற அவ்வளவு குதிரைகளுக்குமே பேர் இருக்குதுன்னு சொல்லுவினோம். இந்த ஒரு குதிரை வந்து 10 வருஷம் சர்வீஸ் பண்ணோம். அதுக்கு பிறகு அது கொஞ்சம் இல்லாமல் டயர்டாக போனதுக்கு பிறகு கிராமப்புறத்தில் உள்ள பண்ணைகளுக்கு அதை விட்டுருவினோம். இந்த பேலஸ் முன்னாடி போராட்டம் என்ன நடந்தாலுமே இந்த சேஞ்சிங் ஆஃப் த காட் வந்து கட்டாயம் நடக்கும் என்று சொல்லினோம். ஏனென்று சொன்னால் காவலர்கள் எதையுமே கண்டுக்காமல் தங்களுடைய வேலையை மட்டும் பார்ப்பினோம். ஏனென்றால் அவங்களோட டியூட்டி அரச குடும்பத்தை பார்க்கறது, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. அதுக்கு போலீஸ் இருக்குது. இவங்க அரச குடும்பத்தை பார்க்குறது தான் இவண்ட வேலை. 2018 வெயில் 30 பாகை செல்சியஸ் அடிக்கைக்குள்ள லண்டனில் ஒரு காவலர் வந்து 20 நிமிஷம் அசையாமல் நின்று அப்படியே மயங்கி விழுந்தார். உடனே பக்கத்தில் இருந்த இன்னொரு காவலர் அவரை தூக்கி கொண்டே பின்னுக்கு விட்டுச்சினாம். ஆனாலுமே அந்த ஒரு நிமிஷம் கூட அந்த சடங்கு நிற்கல. அவ்வளோத்துக்கு டிசிப்ளினாக அந்த சடங்கு இருக்கும். உண்மையில் இந்த சடங்கை பார்க்குறதுக்குள்ள இது ஒரு வெறும் சும்மா ஒரு டூரிஸ்ட் அந்த மாதிரி இருக்காது. 30 வருஷ வரலாற்றை நேரில் பார்க்குற மாதிரி அவ்வளோத்துக்கு இருக்கும். ஏன் இந்த சடங்கு நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா பாதுகாப்பு காரணம். அதாவது முந்தின காலத்தில் லண்டனில் அரசரை கொல்றதுக்கு, அரண்மனையை தாக்குறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்தது. அதால் 1660
இருந்து இராணுவ வீரர்கள் 24 மணி நேரமும் அரண்மனையை காவல் காத்துட்டு இருந்தவங்க. அதால தான் இந்த சேஞ்சிங் ஆஃப் த கார்டு, பழைய ஷிஃப்ட் முடிஞ்சு புதிய ஷிஃப்ட் பொறுப்பெடுக்கிறது தான் இந்த சடங்கு.